வாத்தியாரே, உங்களை தவிர வேறு யாரா இருந்தாலும் இதில் ஒரு எழுத்தை கூட அனுமதித்திருக்க மாட்டேன். அப்படியானால் மனமிறங்கி விட்டாயா? இறங்கித்தான் உங்களை மன்னித்து விடுகிறேன். திருந்திக் கொள்ளுங்கள். ஆஹா, தித்திக்கும் திருவாசக தேன்மொழி ஆணை. நீ இல்லாமல் நான் வாடவா? முடியாது குமாரி, முடியாது. நீ மறுத்தால் மரணம், மனம்தான் மகிழ்ச்சி. குமாரி, நீதான் என் உயிர். சபாஷ் பாடுவதே, அழகான வர்ணனை, அற்புதமான தமிழ், ஆனந்தமான வார்த்தைகள். அயோக்கிய பயிலே, பாட்டு பயிற்சியா நடத்துகிறாய்? ஐயோ, பாட்டை வந்து இது வச்சன நடையா சொல்றேன், வேற ஒண்ணு. வச்சனத்தில் என்னடா வர்ணனை, விரக தாபம்? ஐயோ, இது லௌகீகமே இல்ல, தெய்வீகம். பார்வதியை பார்த்து பரமசிவன் பாகவதன் ரூபத்திலே பாடுகிறான். பேச்சு வேறு மாத்துகிறாயா? மனிதன் பைத்தியக்காரனாக மாறுவதை பொறுத்துக் கொள்ளலாம். ஆனால் பகல் வேஷம் போட்டு குலப்பெண்களை குடிகெடுக்கும் இவனை போன்ற உளுத்தர்களை கொண்டே தீர்த்து விட வேண்டும். ஐயோ ஐயோ, அடிக்க வேண்டாம். அடிக்க கூடாதா? ஏன்? என்ன இருந்தாலும் அவர் எனக்கு குரு. குரு குடும்பம் நடத்த வல்லவா கூப்பிடுகிறார். அது அவருடைய மனச்சபலம். அதை மட்டும் தட்ட எனக்கு உரிமை இருக்கிறது. உரிமை இருக்கிறதான், அதோடு முறையும் இருக்கிறது. முறை? நீ ஒரு முட்டாள், அயோக்கியா. நில்லுங்கள் குமாரி, நான் சொல்கிறேன், அவரை அடிக்க கூடாது. ஏன் அடிக்க கூடாது? எதற்காக அடிப்பது? எதுக்காகவா? சற்று முன்னே என்ன சொன்னான் இந்த பயல்? என்ன சொன்னார்? மானினம், தேன் சிட்டு, மயில், குயில், நீதான் என் உயிர் என்று வர்ணித்தானே உன்னை பார்த்து. இது ஒரு பெரிய குற்றமா? குற்றம் இல்லையா? கல்யாணமாகாத ஒரு பெண்ணிடத்திலே இப்படி? இருங்கள், என்னை பார்த்து நீங்களும் இப்படித்தானே வர்ணித்தீர்கள். அது மாத்திரம் நான் சொல்லுவேன். நான் யார், இவன் யார்? இருவருமே மனிதர்கள் தான். குமாரி, பொறுங்கள். ஒரு பெண்ணிடத்திலே அபிப்பிராயம் கேட்க யாருக்கும் உரிமை இருக்கிறது. இஷ்டப்படுவதும் படாததும் பெண்ணை பொறுத்தது.